மார்னிங் டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதில் முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னா 0 எஃப்ஐஆர், எஸ்ஐஆர் பற்றின நியூஸு, ஆன்டி ரேபிஸ் வேக்சினில் ஒரு கவுண்டர் ஃபிட் நடந்திருக்கு அந்த நியூஸு, ஆர்செப் ரீஜனல் கோஆப்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், அந்த சைனாவை விட்டு நம்ம மட்டும் தனியாக அது மற்ற 14 பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட 14 மெம்பர்ஸ் கூட நம்ம தனியாக டீல் போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றின நியூஸ்ஃபுல்லாக பார்க்கலாம். நியூஸுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் கொஷின், அந்த கொஷினை திருத்தி தரப்படும். நம்மளோட சிக்னேச்சர் மாதிரியான சிக்னேச்சர் கண்டென்ட் டிட்பிட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்து இந்த டாபிக்ஸில் ப்ரிலிம்ஸ்க்கு வர்ற மாதிரியான டேட்டாஸ் அதில் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பர் கால் பண்ணி இதை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், 10.56 lakh names cut off from draft rolls in Assam, West Bengal. Here's 32 lakhs unmapped voters. ஆக்சுவலா என்ன விஷயம், எஸ்ஐஆர் நம்ம நடந்துட்டு இருக்கு தெரியும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் எலக்டோரல் ரோல்ல டூப்ளிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல இந்த கேட்டகரி அன்மேப்டு ஓட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த டெலிட்டட் நேம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெலிட்டடுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த அன்மேப்டு. ஸோ இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த அன்மேப்டு ஓட்டர்ஸ் யாருன்னு முதல்ல தெரியணும். அன்மேப்டு ஓட்டர்ஸ்னா அன்மேப்டு ஓட்டர்ஸ் 2002 இந்த டைம்ல இருந்த, இந்த டைம்ல தான் ஆல்ரெடி 1990s இருந்து ஸ்டேஜா ஓட்டர்ஸ் லிஸ்ட டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜா நடந்துட்டு இருந்தது. அப்புறம் 2001ல சென்சஸ் முடியுது. 2001ல சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2002ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் 2004ல எலெக்ஷன், 2002ல ஒரு அப்டேட்டட் லிஸ்ட் விடுறாங்க, டிஜிட்டல் லிஸ்ட். அந்த அப்டேட்டட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஓட்டர்ஸோட நேம்ஸ் ஆட் ஆகுது. ஸோ இந்த லிஸ்ட்லயும் இப்ப எஸ்ஐஆர் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப எஸ்ஐஆர் லிஸ்ட்ல ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, இங்க இருக்கிற அந்த எலக்டோரல் லிஸ்ட்லயும் மிஸ்மேட்சா இருக்கிறது. இப்போ இங்க ஒரு ஓட்டர் நேம் இருக்கு அப்படின்னா, ஹரி அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குன்னா, அவங்க ஏஜை கம்பேர் பண்ணி இந்த 2002ல அவங்களோட நேம் இல்ல, 2002 லிஸ்ட்ல நேம் இல்ல அப்படின்னா அவங்களோட நேம் இந்த ஃபைனல் லிஸ்ட்ல இருந்து எரேஸ் ஆயிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும், எரேஸ் தான் இருக்கு, அது டெலீட் ஆகல. ஆனா சோ அவங்களுக்கு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. தே கேன் கிளைம் தேர் voting rights. ஓகேவா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். First, Election Commission of India has published the draft electoral rolls after comprehensive verification exercise in Assam and West Bengal, revealing the significant deletion and data reconciliation. First, voters deleted 10.56 lakh voters deleted. Total and the deleted current electorate size including verified voters 2.52 crore. டி ஓட்டர்ஸ் அப்படின்னா டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ். இந்த டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ் கேட்டகரி என்னன்னா, இந்த அசாம்ல ஒரு பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணாங்க இல்லையா, அதுல ஒரு சில பேரோட சிட்டிசன்ஷிப்பே டவுட்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க சிட்டிசன் அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் ஆனாதான் நீங்க ஓட்டிங் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்க சிட்டிசனா இல்லையாங்கிறத கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கும் பொழுது, ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க முடியாது. ஸோ அந்த கேட்டகரி தான் இந்த டி ஓட்டர்ஸ். அன்மேப்டு கேட்டகரிங்கிறது 2002ல லிஸ்ட்ல இல்லாதவங்களோட நேம்ஸ். டி ஓட்டர்ஸ்ங்கிறது சிட்டிசன்ஷிப் டவுட்ஃபுல்ல இருக்கிறவங்களோட லிஸ்ட். ஓகேவா. வெஸ்ட் பெங்கால் இன்டென்சிவ் ரிவிஷன் டோட்டலா டெலிட் ஆனது 58 lakhs ஓட்டர்ஸ் நேம்ஸ் டெலிட் ஆயிருக்கு. அதுல 32 lakhs அன்மேப்டு ஓட்டர்ஸ். அன்மேப்டுனா இப்ப சொன்ன கிரைட்டீரியா வந்தவங்க அன்மேப்டு. 3234 டெஸ்க்டாப் அப்படின்னா ஓட்டர்ஸ் நேம் டெலிட் ஆயிடுச்சு. ஆனா அவங்க தே கேன் கிளைம் தேர் vote in the கோர்ட்ல போயிட்டு நம்ம கோர்ட்டுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆபீசரு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரு, எலக்டோரல் கமிஷனர், இவங்களை எல்லார்கிட்டையுமே நீங்க மேல்முறையீடு செஞ்சு உங்களோட ஓட்டிங் ரைட்ஸை கேட்கலாம் பை ஃபில்லிங் த ஃபார்ம் 6. இந்த கிரைட்டீரியாவும் இருக்கு, இந்த வேவும் இருக்கு. லாஸ்ட் ரெசார்ட்டா ஜுடிஷியரிக்கிட்டையும் போகலாம். ஸோ நம்மளோட ஓட்டிங் ரைட்ஸ்க்காக ஜுடிஷியரிக்கு போகலாம். அப்படி போனதுதான் இந்த 3234 votes. ஸோ இவங்களோட கேசஸும் பேரலா போயிட்டு தான் இருக்கு.
ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அன்மேப்டு ஓட்டர் ஃபர்ஸ்ட் ஏன் அந்த சொன்ன இல்லையா 2002ல லிஸ்ட்ல நேம் இல்லாதவங்க ஏன் இல்லாம போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் ரெக்கார்டு. அப்ப மேனுவல் டிஜிட்டல் ஆனாலும் ஒன்ஸ் மேனுவலா ஒரு ரெக்கார்டு இருந்ததுல இருந்து டிஜிட்டல் பண்ண முடியும். அந்த மேனுவல் ரெக்கார்ட்ல மிஸ்டேக் இருந்தா பண்ண முடியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அது. நெக்ஸ்ட் புவர் ஆர்கைவல் பிராக்டிஸ், மெயின்டெனன்ஸ் சரியா இல்லாம இது பண்றது. கான்ஸ்டுவன்சி மெர்ஜர்ஸ் அண்ட் ஸ்பிளிட்டிங். ஸோ ஒரு கேண்டிடேட் ஒரு ஓட்டரோட நேம் இந்த கான்ஸ்டுவன்சில இருக்குன்னா அந்த கான்ஸ்டுவன்சி ஒரு டைம் ஸ்பிளிட் ஆகக்குள்ள ஸோ இந்த பூத்லயோ இந்த ஏரியாவில் கான்ஸ்டுவன்ட்லயோ நேம் இன்க்ளூட் பண்றதா இதுல இன்க்ளூட் பண்றதா தெரியாம மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ். மைக்ரேட்டரி ஓட்டர்ஸ் இங்க இருந்து அங்க போகல நேம் இங்க டெலிட் பண்ணாம இருக்கலாம், இல்ல அங்க போய் ஆட் பண்ணாம இருக்கலாம். ஸோ மிஸ் ஆயிருக்கலாம். டேட்டா இஸ்யூஸ், இன்கம்ப்ளீட் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஃபார்ம் 6 நேம் உள்ள இன்க்ளூட் பண்றது 80 எல்லாம். ஸோ ஒரு ஃபார்மை ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணதான் அதை ஃபில் ஆகாம பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஃபில் ஆகலாம்னு அர்த்தம். அப்போ நேம் இன்க்ளூட் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிருக்கும். ஓகே, இதெல்லாம் இஷ்யூஸ் அன்மேப்டு ஓட்டர்ஸ் வர்றதுக்கு ரீசன்ஸா இருக்கலாம். நெக்ஸ்ட் சேஃப்கார்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அன்மேப்டு ஓட்டர்ஸ் சொல்லி லிஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஓட்டிங் டிலீட் ஆகல, தே ஆர் நாட் ஆட்டோமேட்டிக் டெலிட்டட், ஆட்டோமேட்டிக்கா டெலிட்டடா உள்ள போயிருக்காது. நெக்ஸ்ட் டியூ ப்ராசஸ் மேண்டேட்டரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அன்மேப்டு ஓட்டர்ஸுக்கு நேரா பிஎல்ஓ ஆஃபீஸர், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே வெரிஃபை பண்ணுவாங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் சப்மிஷன் அலௌடு. உங்களோட டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்னா ஃபர்ஸ்ட் பர்த் ப்ரூஃபுக்கு டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பர்த் ப்ரூஃபுக்கு என்ன டாக்குமெண்ட் வைக்கலாம், 10th 12th சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி டாக்குமெண்ட் வைக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி உங்களோட ரைட்டை நீங்க எடுத்துக்கலாம். அந்த இம்ப்ளிகேஷன் கரெக்டா நடக்கலாம். என்ன பிரச்சனை சொன்னா டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். ஸோ ஒரு மாஸ் பீப்புளோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸே மறுக்கப்பட்டுச்சுன்னா எப்படி நம்ம இந்தியாவோட டெமோக்ரஸி நிலைநிறுத்த முடியும்? ஸோ கான்ஸ்டியூஷன் அகெயின்ஸ்ட் ரைட்ஸ் மறுக்கிறது பெரிய தவறு. அதுல இந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸே இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய தவறு. பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி மேஜரா பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இஷ்யூ. நம்ம கவர்மெண்ட் நடத்துற கவர்மெண்ட் நம்ம எலெக்ட் பண்ண கவர்மெண்டா இல்லையான்னு தெரியலாம்னா எப்படி நம்ம ரன் பண்ண முடியும்? நம்ம எப்படி நம்பி அதை கூட வாழ முடியும்? ஸோ அந்த இஷ்யூ இருக்கு. நெக்ஸ்ட் மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்படுறது மைக்ரன்ஸ் தான். ஸோ மைக்ரண்ட் இந்த மாதிரி வல்னரபிள் ஓட்டிங் ரைட்ஸ் வல்னரபிளா இருக்குள்ள மைக்ரன்ஸுக்கு சப்போர்ட் பண்றபடியான எந்த ஒரு ஸ்கீம்ஸையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னெடுக்காம இருக்கலாம் இல்லையா? இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு இஃப் தே ஆர் நெக்லெக்டிங் தேர் voting rights. Next, West Bengal registered 0 FIR in Odisha killing of migrant workers. முதல்ல இந்த இஷ்யூ என்னன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்த ஒரு பர்சன் ஒடிசாவுக்கு மைக்ரேட் ஆகி போய் அங்க போய் ஒர்க் பண்றாரு. அங்க போயிட்டு அவரு பெங்கால்ல பேசுறாரு. ஸோ தே ஆர் த லோக்கல் பீப்புள்ஸ் பிலீவிங் தட் ஹி இஸ் அ பங்களாதேஷி. பங்களாதேஷ்ல என்ன மைக்ரன்ஸ் மைனாரிட்டிக்கு ஆப்போசிட்டா அங்க மைனாரிட்டி ஹிந்துஸுக்கு ஆப்போசிட்டா அங்க நிறைய டெத் நடந்துட்டு இருக்கு. 2900 சம்திங் டெத் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதோட ரியாக்ஷனா லோக்கல்ஸ் இவர் பெங்கால் பேசுறதுனால இவர் ஒரு பங்களாதேஷியா நினைச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ இதுதான் நியூஸ். அப்போ ஒரு வெஸ்ட் பெங்கால்ல இருந்த ஒரு ஆள், வெஸ்ட் பெங்கால்ல இருந்த ஒரு பர்சன். ஸோ அதனால வெஸ்ட் பெங்கால்ல சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி 0 FIR ஒரு பவர்ஃபுல் ப்ரொவிஷனை யூஸ் பண்றாங்க. 0 FIR அப்படிங்கிற பவர்ஃபுல் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி FIR கிரைம் ஆக்சுவலா நடந்தது ஒடிசாவில், ஆனா FIR ஃபைல் பண்ணது வெஸ்ட் பெங்கால்ல. இதுக்கு அந்த பவர்ஃபுல் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி FIR ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 0 FIRனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதோட பவர்ஃபுல் சாப்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பார்க்கலாம். அந்த பர்சன் பேரு ஜுயல் ராணா, a migrant labor worker from West Bengal. ஓகேவா? கில்லிங் டேட் வந்து 24th December. வெஸ்ட் பெங்கால் ரெஸ்பான்ஸ் 0 FIR ஃபைல் பண்ணிட்டாங்க and dispatched the police team to Odisha. FIR பண்ணது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு போலீஸ் டீம் இந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்றதுங்கன்னு ஒடிசாவுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிருக்காங்க. 6 person have been arrested. அதுக்கப்புறம் ஸோ 0 FIR. 0 FIRனா என்ன, எந்த சிச்சுவேஷன்ல போட முடியும், போட்டா என்னென்ன பவர்ஸ் ஓரளா ஃபர்ஸ்ட் சொல்றேன். 0 ஸோ ஆக்சுவலா ஒரு நார்மல் FIR அப்படிங்கிறது ஒரு கிரைம். இப்ப சென்னையில கிரைம் நடக்குது, சென்னையில அண்ணா நகர்ல ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற K4 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும் FIR.
ஸோ அதுதான் ஆக்சுவல் எஃப்ஐஆர். அதே ஒரு ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா ஆக்சுவல் எஃப்ஐஆர்ல நம்பர்ஸ் போட்டுருக்காங்க, ஒரு எஃப்ஐஆருக்கு ஒரு நம்பர், சீரியல் நம்பர் போட்டுருவாங்க. ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா இங்க கிரைம் இங்க நடந்திருக்கலாம், ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாம வேற எங்க வேணா பண்ணலாம். சப்போஸ் வடலூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணா நகர்ல ஒரு கிரைம் நடந்ததுக்கு அங்க முன்னாடி ஜீரோ மட்டும் போட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். ஃபைல் பண்ணி அந்த வடலூர் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் அவங்க வந்து they have empowered to visit the crime scene. அந்த கிரைம் சீனை இன்வெஸ்ட் பண்ணி அங்க இருக்கிற எவிடன்ஸை இவங்க கலெக்ட் பண்றது. they have the power to collect the evidence and submit to the respective police station. புரியுதா? இது முதல்ல எதுக்கு அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்டர்பரன்ஸ் ஒரு சில இஷ்யூஸ்ல இருக்கும், அதை கிராஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? சோ ஜீரோ எஃப்ஐஆர் கேன் பி ரெஜிஸ்டர்ட் அட் எனி போலீஸ் ஸ்டேஷன் irrespective of the territorial jurisdiction. எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பர்பஸ் இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ். இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் இதுல இருக்கு. எல்லா கிரைமுக்கும் நம்ம ஜீரோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. கிரைம்ல காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒன்று ஸ்பெஷல் கேட்டகரி. அந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ், ரேப்பு, மர்டர், இந்த மாதிரியான கோர்ட்டோட பர்மிஷனே இல்லாம போலீஸ் கேன் ஆர்பிட்ரலி ரெஜிஸ்டர் அண்ட் எஃப்ஐஆர் ஆர் ஒரு அரெஸ்ட் வாரண்டே இல்லாம ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ண முடியலையா ஒரு சீரியஸ் கிரைம் இருந்தா, அதுதான் காக்னிசபிள் அஃபென்ஸ். எக்ஸாம்பிளா இருக்குன்னா மர்டரு, ரேப்பு, ஹீனியஸ் கிரைம்ஸ், இதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸா எடுத்துக்கலாம். ஸோ ஜீரோ எஃப்ஐஆர் எல்லா கேஸ்லையும் ஃபைல் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? when is used crimes occurring outside the police station's limit. Sexual offenses, accident, crime, cyber crime and urgent cases can require immediate action. சைபர் கிரைம்ல உடனே ஆக்ஷன் பண்ணும் இல்லையா, இதெல்லாம் இந்த ஜீரோ எஃப்ஐஆர் மூலமா யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஜீரோ எஃப்ஐஆர் ப்ரொசீஜர். கம்ப்ளைண்ட் ரிசீவ்ட் அட் எனி போலீஸ் ஸ்டேஷன். முதல்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்க ஒரு மர்டர் நடந்ததுன்னா அங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் வித் நம்பர் 0 நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இமிடியேட் ஆக்ஷன். இமிடியேட் ஆக்ஷன் என்ன இருக்கணும்? மெடிக்கல் எய்ட், அஃபெக்டட் பர்சனுக்கு மெடிக்கல் எய்ட், எவிடன்ஸ் பிரிசர்வேஷன், இது ரொம்ப முக்கியம். எவிடன்ஸ் பிரிசர்வேஷன், டிரான்ஸ்ஃபர் டு தி கம்பெட்டன்ட் போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் அத்தாரிட்டி இந்த கிரைம் சீன் நடந்த எந்த ஜூரிஸ்டிக்ஷனோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேவா? இன்வெஸ்டிகேஷன் ரீநம்பர்ட், அந்த ஜீரோல இருந்து ரீநம்பர் பண்ணிடுவாங்க. ரீநம்பர் பண்ணி ஆக்சுவல் இன்வெஸ்டிகேஷன் பாஸ் ஆகும். இன் கேஸ் பொலிட்டிக்கல் இன்டர்பரன்ஸ் வந்து அந்த இடத்துல அந்த இன்வெஸ்டிகேஷனை டியூன் பண்ணாலோ இல்ல இந்த எவிடன்ஸ் அடிக்க முயன்றாலோ ஃபர்ஸ்ட் ஜீரோ எஃப்ஐஆர்ல ஆக்சுவல் எவிடன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனா ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு கோர்ட்ல திரும்பி அப்போஸ் பண்ணிடலாம். இதுக்காக தான் இந்த ஜீரோ எஃப்ஐஆர். இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கீ டிஃபரன்சஸ். விக்டிம் சென்ட்ரிக் அப்ரோச். ஸோ அஃபெக்டட் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே ஒரு ஏற்படுத்தின ஒரு ப்ரொவிஷன் மாதிரியா இருக்கும் இந்த ஜீரோ எஃப்ஐஆர். சப்போஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனே போறோம் அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப டைட்டா இருக்குன்னா அஃபெக்டட் பர்சன் அந்த நேரத்தில் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கானதுதான். குரூஷியல் ஃபார் விமன், சில்ட்ரன், மைக்ரன்ஸ். ஓகேவா? மைக்ரன்ஸ் இப்போ இந்த கேஸ் எடுத்தா மைக்ரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல் தாங்க. Access to justice ensures speedy legal remedy and reduces police discrimination in refusing FIR. So, important difference between zero FIR and regular FIR. Any police station la pona, the jurisdiction police station da zero ஆரம்பிக்கணும், serial number போட்டுருப்பாங்க. Immediate action, regular investigation. Zero FIR na immediate action எடுக்கணும். Next, firm pulls fake anti-rabies vaccine. Australia issues health advisory. ஆக்சுவலா ஆன்டி ராபிஸ் வேக்சின், ராபிஸ்ங்கிறது ஒரு கொடிய நோய், இப்போ ஃபுல்லா எல்லாத்தையும் பரவிட்டு இருக்கு. ஆன்டி ராபிஸ் வேக்சின் வந்து அதுக்கு ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. அந்த ஆன்டி ராபிஸ் வேக்சின்ல பேட்சா வேக்சின் ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஒரு பேட்ச்ல மட்டும் கவுண்டர் ஃபிட் ஃபேக் வேக்சின் வந்து அதுல இன்ஜெக்ட் ஆயிருக்கு. நவம்பர் 2023 இருந்து அந்த ஃபேக் இது வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு. அதை இப்ப இன்வெஸ்டிகேட் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்கனைசேஷன். ஸோ அதுதான் நியூஸ். ஸோ கண்டிப்பா நம்ம ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல ரேபிஸை பத்தி படிக்கணும், வைரஸ் ஆன்டி வேக்சின்ஸை பத்தி படிக்கணும். ஆஸ்திரேலியாவோட உள்ள சே என்ன இருக்குன்றதையும் பார்க்கணும். ஓகே, அந்த பேட்ச், அந்த வேக்சின் பேரு அபியராப் வேக்சின் பேட்ச் KA 24014. அந்த பேட்சோட நேம். சர்க்குலேஷன் சின்ஸ் நவம்பர் 2023 இருந்து இருக்கு அந்த சர்க்குலேஷன்ல. ஓகேவா? ஆஸ்திரேலியா என்ன சொல்றாங்க, ஒரு அட்வைசரி மாதிரி என்னன்னா
இந்த நேம் இந்த டேட்ல இந்த 2023 நவம்பர்ல இருந்து யாரெல்லாம் இந்த வேக்சின் போட்டீங்களோ ஆக்சுவலா அந்த வேக்சின் போட்டதுக்காகவே கணக்கு வராது. ஸோ யூ ஹாவ் டு ரீவேக்சினேட் யுவர் செல்ஃப் டு கிராஸ் திஸ் கவுண்டர்ஃபிட் வேக்சின் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசீஸ் rabies, it's a zoonotic disease caused by virus lysa virus. வைரஸ் நேம் ரொம்ப முக்கியம். லைசா வைரஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? டிரான்ஸ்மிட்டட் த்ரூ பைட்டு, ஸ்கிராட்ச், அதுவும் இல்லாம எச்சில் மூலமாவும் சலைவா மூலமாவும் டிரான்ஸ்மிட் ஆகும். லிக்ஸ். ஓகேவா? 100% ஃபேட்டல் ஒன்ஸ் சிம்டம்ஸ் அப்பியர். சிம்டம்ஸ் ஆகாத வரைக்கும் தான் நம்ம வேக்சின் போட முடியும். ஒன்ஸ் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் 100% ஃபேட்டல். தப்பிக்கவே முடியாது. ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் இன்டியூஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டி ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபைலாக்ஸ். அப்படின்னா இந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இந்த ரேபிஸ் தொற்றுதான் சொல்றாங்க. தொற்று வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் போடுவாங்க ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபைலாக்ஸ். யார் யாருன்னா வெட்டினரி டாக்டர்ஸ், டாக் ஹேண்ட்லர்ஸ், அசோசியேட்டா இருப்பாங்க இல்லையா டாக் கூட, அவங்களாம் இந்த ப்ரீ எக்ஸ்போசர் ப்ரொஃபைலைசிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபைலைசிஸ் அப்படின்னா நாயால கடிப்பட்டதும் ரேபிஸ் வந்துருச்சா இல்லையான்னு தெரியல. இஃப் தே ஹேவ் பீன் அட்டாக்டட் பை a dog, they are supposed to get this post exposure prophylaxis. ஓகேவா? and the rabies will attack the central nervous system. நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய நோய். Cell cultured vaccine used in India, purified virocell rabies vaccine. இந்த virocell அப்படிங்கிறது மங்கி கிட்னில இருந்து எடுக்கிறது. இது ஒரு டைப். செகண்ட் டைப் பியூரிஃபைட் சிக் எம்பிரியோ. அப்படின்னா எம்பிரியோ சிக் கோழி எம்பிரியோல இருந்து எடுக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நர்வ் டிஷ்யூ வேக்சின் ஆர் பேண்ட் இன் இந்தியா. இது ரொம்ப முக்கியம். ப்ரீ எக்ஸ்போசர் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட். போஸ்ட் எக்ஸ்போசர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு தெரியல, பட் ஆனால் அட்வைசபிள் இல்லை. நம்பர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறது, படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ராபிஸ் இம்யூனோகுளோபின் கேட்டகரி 3. கேட்டகரி 3 அப்படின்னா கேட்டகரி 1, 2, 3ன்னு சொல்லுவாங்க. இந்த 1னா வெறும்னே எச்சில் பட்டதா இருக்கலாம். இந்த 3 அப்படிங்கிறது பைட்டு, ஸ்கிராச்சஸ் வித் பிளட், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஒரு அட்வான்ஸ்டு தான், ஒரு ஃபேட்டல் ஸ்டேஜ் இருக்கிறது தான் இந்த கேட்டகரி 3. இது ஹியூமன் ராபிஸ் இம்யூனோகுளோபுலின் கேட்டகரி. அடுத்தது இக்வைன் இம்யூனோ ராபிஸ் இம்யூனோகுளோபுலின். இதெல்லாம் வேக்சின் கேட்டகரி. இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். HRIG-யும் ERIG-யும் தெரிஞ்சிருக்கணும். ஹியூமன் அண்ட் இக்வைனைன். இக்வைனைன் அப்படிங்கிறது ஹார்ஸ்ல இருந்து எடுக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் கேட்டகரிஸ். இதுல உள்ள இருக்கிற மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ப்ரோக்ராம் வி கவர்மெண்ட் ஹவ் கண்டக்டட் டு ஸ்டாப் த ரேபிஸ்? ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ரேபிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அண்டர் நேஷனல் ஹெல்த் மிஷன் ஃபோக்கசிங் ஆன் ஃப்ரீ ARV. ARVனா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அண்ட் RIG என்ன சொன்ன மாதிரி ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீ. எல்லாருக்கும் வேக்சின் ஃப்ரீ தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா வேக்சின் ஃப்ரீ தான். ஃப்ரீயா. ஆனா ரொம்ப இப்போ இந்த கண்டுபிடிச்சாங்களா ஃபேக் வேக்சின், இது கவர்மெண்ட் இதுல இல்ல. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் வேக்சின் போடுறது அவ்வளோ சேஃப். ஒன் ஹெல்த் அப்ரோச் கோஆர்டினேட் பிட்வீன் ஹெல்த், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் அர்பன் பாடிஸ். இது வந்து மெஷினரி மெக்கானிசம் டு ஸ்டாப் த ராபிஸ். 2030 கோல். WHO India partnership aims to eliminate dog mediated human rabies by 2030. கோல் அச்சீவ் பண்ணி கோல் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா அந்த கோல் அச்சீவ் பண்ணியே தெரியணுன்றது ஒரு கவுண்டர்ஃபிட் அலர்ட். மேட்ச் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு. ஆஸ்திரேலியா அட்வைஸ் சிட்டிசன் டு ரீஸ்டார்ட் வேக்சினேஷன் கோர்ஸ். ரீஸ்டார்ட் அவங்க வேக்சினேஷன் கோர்ஸ் நீங்க 2023க்கு அப்புறம் போட்டிருந்தீங்க. மேபி இந்த பேட்சோட வேக்சினா கூட இருக்கலாம். பட் ஸோ இட் இஸ் ineffective. You have to recourse the vaccination அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்தியன் மேனுஃபேக்சரிங் இந்தியன் immunological limited holds 40%. இந்த இந்தியன் immunological limited இருக்கு இல்லையா, it is the machinery which identified the counterfeit batch. இந்த பேட்ச் இருக்கு ஐடென்டிஃபை பண்ணது இந்த இந்தியன் immunological limited.
So next news. How India has managed to wave off RCEP minus India. இதுல முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு யூனிட்டி மாதிரியான ஒரு டீம், ஒரு யூனியன் மாதிரி ஒரு டீம், ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு டீம். எதுக்குன்னா பியூர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் எக்கனாமிக் இன்டகிரேஷன். அந்த எக்கனாமிக் இன்டகிரேஷன்ல ஏசியானை சேர்ந்த 10 நாடுகளும் அண்ட் அதர் 5 நான் ஏசியன் 5 மெம்பர்ஸும் இருக்காங்க, விச் இன்க்ளூடட் சைனா ஆல்சோ. நம்ம இந்தியா வந்து சைனாவை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 14 நாடு கூடயும் நம்ம சைன் பண்ணிருக்கோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ப்ரிவென்ஷன்ல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 15 நாடுக்குள்ளேயும் சைன் பண்ணிருக்கோம், விச் எக்ஸ்க்ளூடட் த சைனா அலோன். ஓகேவா? இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்னா, சைனாவோட கூட்ஸ் இப்ப இந்த ஆர்செப்ல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சைனாவோட கூட்ஸ் இருக்கு, அந்த கூட்ஸுக்கு நம்ம டாரிஃப் போடாம அவங்க இந்த கூட்ஸ் உள்ள 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 இறக்கிருப்பாங்க இந்தியாவுக்குள்ள. ஆனா நம்ம அதை மட்டும் விட்டு மீதி 14 நாள் கூட போட்டதுனால we are getting benefited out of that FTA. ஸோ கண்டிப்பா அதை படிக்கணும். Strategically built bilateral trade free trade agreement with 14 out of 15 RCEP countries. இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Trade deficit fears. Why India walked away from the RCEP? இந்த ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன்ல இந்தியா வெளியே போறது முதல் காரணம் சைனாவோட கூட்ஸ். சைனீஸ் கூட்ஸ்லாம் ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள அது ஒன்ஸ் இறங்கிடுச்சு அப்படின்னா இந்தியன் கூட்ஸுக்கு நம்ம எரோட மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக வெளியே வந்தது தான் நம்ம அந்த ஆர்செப்பை விட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், சர்வீஸ் இம்பேலன்ஸ். ஆர்செப் கூட்ஸ் ஹெவி. இந்தியா வாரண்டட் பெட்டர் மொபிலிட்டி ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். நம்ம அந்த ஆர்செப்ல இருக்க வரைக்கும் நம்மளோட கோரிக்கை ஒன்றா இருந்துச்சு, அந்த ஆர்செப்போட இன்டகிரேஷன் பாயிண்ட் ஒன்றா இருந்துச்சு. ஸோ நம்மளால அச்சீவ் பண்ண முடியல நம்மளோட. ஸோ வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த பிறகுதான் நம்ம இவ்வளோ எல்லாமே பியூர்லி ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து நம்ம அச்சீவ் பண்ண விஷயம் இது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்செப் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். 30% அந்த 15 கண்ட்ரிஸோட டோட்டல் ஜிடிபி எடுத்தா ஒட்டுமொத்த வேர்ல்டோட ஜிடிபில 30% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன், பிகாஸ் சைனா உள்ள இருக்கு. இன்டகிரேட்ஸ் ஈஸ்ட் ஏஷியன் சப்ளை செயின். ஸோ இந்த குரூப்பிங்ஸ்ல இருக்கிற ஏசியன் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மயன்மார், அப்படியே தாய்லாந்து, அப்படியே இந்தோனேஷியா, அது ரொம்ப குரூஷியலா இருக்கிற ட்ரேட் ரூட்ல இருக்கும். பசிபிக், இந்தியன் ஓஷன்ல இருந்து பசிபிக் கிராஸ் பண்ற இம்பார்ட்டன்டான ட்ரேட் ரூட்ல இருக்கும். ஸோ எக்கனாமிக் இன்டகிரேஷன் ஹைலி வேல்யூபிள் இந்த இடத்துல. ஓகேவா? மெம்பர் கண்ட்ரிஸ் 15, ஏஷியா 10 மெம்பர்ஸ் பிளஸ் சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இப்போ இதுல சைனாவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா நாட்டோடையும் நம்ம சைன் பண்ணிட்டோம், இன்க்ளூடிங் 10 ஏஷியன் மெம்பர்ஸ். ஸோ இதுல 90% ஆஃப் டாரிஃப் எலிமினேஷன் கேன் பி அச்சீவபிள். ட்ரேட் இன் கூட்ஸ் 90% ஆஃப் கூட்ஸ் டாரிஃப் எலிமினேஷன். சர்வீசஸ்ல மார்க்கெட் ஆக்சஸ் கமிட்மெண்ட் கவரிங் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்னா சர்வீஸை கொடுக்குற மெடிக்கல் டாக்டர்ஸா இருக்கலாம், இல்ல ஒயிட் காலர் ஜாப்ஸா இருக்கலாம், எல்லாருக்கும் இன்டகிரேட்டட் தான் இந்த சர்வீசஸ்ல. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒரு பேட்டன்ட் ரைட்டோ ஒரு காப்பிரைட் ரைட்டோ விச் கேன் பி என்ரோல்ட் இன் த ஆர்செப். இந்தியாஸ் அல்டர்னேட்டிவ் பாத் ஃபார்வர்ட் பைலேட்டரல் எஃப்டிஏ ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ அச்சீவ் பண்ணோம் இல்லையா 14 நேஷன்ஸ் கூட, அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி, பைலேட்டரல் ஸ்ட்ராட்டஜி. இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் டு ஸ்ட்ரென்தன் த ரீஜனல் எக்கனாமிக் டைஸ் வித் மெயின்டைனிங் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ சொன்ன மாதிரி இந்தியன் ஓஷன்ல இருந்து பசிபிக்ல கனெக்ட் பண்ற மெயின் ட்ரேட் ரூட்ல இருக்கிற இடத்துல நம்ம 14 நாடோட சேர்ந்து சைன் பண்ணிருக்கோம். கேன் அச்சீவ் த இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க். மார்க் கொஸ்டின். ப்ராசஸ் ஆஃப் எலக்டோரல் ரோல் ரிவிஷன் often intersects with continuous social political issues. Electoral roll revisionல political issuesum உள்ள மிக்ஸ் ஆயிருக்கு. Socio political, cultural related. Examine the statement with reference to the excess in Assam and West Bengal. ஏன் Assam and West Bengal? அசாம்ல அந்த பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் ரிவைஸ் ஆச்சு, ஸோ நேஷனாலிட்டி அங்க கொஸ்டினுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. வெஸ்ட் பெங்கால் ஆப்போசிட் கவர்மெண்ட் இருக்கு, ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் கவர்மெண்ட், ஸோ பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸும் உள்ள இருக்கலாம். ஸோ இதை எடுத்து மெயின்ஸா கொஸ்டின் எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா திருத்தி நாங்க கொடுத்துருவோம்.
ஓகேவா? தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா